வணக்கம். இது ஈரோ தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் ஜெனிஃபர் ஹசன். முதலில் தலைப்புச் செய்திகள். முழு நாடுமே ஒன்றாக விசேட வேலை திட்டத்தின் கீழ் இதுவரை 77,000 பேர் கைது. ரீபில்டிங் ஸ்ரீலங்கா நியத்திற்கு இலங்கை பிரஜைகளின் 8.5 மில்லியன் ரூபாய் நிதியுதவி. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியம் குறித்து முன்னாள் சபாநாயகர் ஜனாதிபதிக்கு கடிதம். கொழும்பு துறைமுகம் கிழக்கு ஆணையகத்தின் செயற்பாடுகள் ஆரம்பம். இலங்கையில் 2வது பெரிய வனப்பகுதியாக நில்வள வனம் அறிமுகம். அரச வைத்திய அதிகாரிகள் பணிப்புறக்கணிப்பு, நோயாளர்கள் அவதி. பௌத்த பீடங்களை சந்தித்தார் ரணில். இனி தொடர்வன விரிவான செய்திகள். பிரதான அனுசரணை வழங்குவோர் நண்டீஸ் ரெஸ்டாரண்ட் அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ். முழு நாடுமே ஒன்றாக தேசிய நடவடிக்கைகளின் கீழ் முன்னெடுக்கப்படும் நாளாந்த சோதனை நடவடிக்கைகளுக்கு அமைவாக கடந்த ஆண்டு அக்டோபர் 30 முதல் நேற்று வரையான காலப்பகுதிகளில் கைது செய்யப்பட்ட மொத்த நபர்களின் எண்ணிக்கை 77,105 என போலீசார் தெரிவித்துள்ளனர். நேற்று மட்டும் போலீசார் 819 பேரை கைது செய்துள்ளனர். நாடு முழுவதும் போதைப்பொருள் விநியோகத்தை தடுத்தல், போதைப்பொருளுக்கான தேவையை குறைத்தல், தேடுதல் நடவடிக்கைகளை விரிவுபடுத்துதல், போதைக்கு அடிமையானவர்களை மறுவாழ்வுக்குட்படுத்துதல், போதைப்பொருள் பாவனையை தடுத்தல், அதற்கான விழிப்புணர்வு திட்டங்களை முன்னெடுத்தல் மற்றும் போதைப்பொருளுக்கு எதிராக சமூகத்தை பலப்படுத்துதல் ஆகிய பன்முக நோக்கங்களை அடிப்படையாக கொண்டு இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகிறது. நேற்று தினம் முன்னெடுக்கப்பட்ட இந்த நடவடிக்கைகளின் போது மேற்கொள்ளப்பட்ட 304 சோதனைகளில் 367 கிராம் ஹெரோயின், 2 கிலோ 97 கிராம் ஐஸ் போதைப்பொருள் மற்றும் 32 கிலோ 804 கிராம் கஞ்சா உள்ளிட்ட போதைப்பொருள் தொகுதிகள் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளன. இதேபடி கடந்த ஆண்டு அக்டோபர் 30 முதல் நேற்றைய தினம் வரை முழு நாடுமே ஒன்றாக நாளாந்த நடவடிக்கைகளின் மூலம் கைது செய்யப்பட்ட மொத்த நபர்களின் எண்ணிக்கை 77,105 என போலீசார் தெரிவித்தனர். இதன்போது சட்டவிரோத சொத்துக்கள் தொடர்பாக 68 பேருக்கு எதிராக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதுடன் 1,582 சந்தேக நபர்களுக்கு எதிராக தடுப்பு காவல் உத்தரவுகளை பெற்றுக் கொள்ளவும் போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். குறித்த காலப்பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட மொத்த சோதனைகளின் எண்ணிக்கை 77,824 என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். அத்துடன் இந்த காலப்பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட சுற்றி வளைப்புகளின் போது 320 கிலோ 741 கிராம் ஹெரோயின் போலீசார் கைப்பற்றப்பட்டுள்ளது. மேலும் 1,280 கிலோ 956 கிராம் ஐஸ், 6 கிலோ 816 கிராம் ஹொக்கெயின், 2,341 கிலோ 723 கிராம் கஞ்சா, 55,68,583 கஞ்சா செடிகள், 155 கிலோ 487 கிராம் குஷ், 44 கிலோ 47 கிராம் ஹசாசிஸ் மற்றும் 1,32,561 போதை மாத்திரைகள் உள்ளிட்ட பெருமளவிலான போதைப் பொருட்கள் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளன. ரீபில்டிங் ஸ்ரீலங்கா நியத்திற்கு இலங்கையின் வர்த்தக நிறுவனங்கள் மற்றும் பிரஜைகளினால் இதுவரை வழங்கப்பட்டுள்ள நன்கொடை தொகை 8.5 பில்லியன் ரூபாயையும் கடந்துள்ளதாக நிதி அமைச்சர் செயலாளர் கலாநிதி ஹர்ஷன சூரியபெரும தெரிவித்துள்ளார். அண்மையில் ஏற்பட்ட டிட்வா புயலை தொடர்ந்து நாட்டை மீண்டும் கட்டியெழுப்புவதற்காக அரசாங்கத்தினால் ஆரம்பிக்கப்பட்ட ரீபில்டிங் ஸ்ரீலங்கா நிதியத்தின் தற்போதைய நிலை குறித்து விளக்கம் அளிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். அதேபோல் வெளிநாடுகளில் இருந்து கிடைத்துள்ள நிதியுதவியும் தற்போது அதிகரித்துள்ளதாக சுட்டிக்காட்டிய கலாநிதி கர்ஷன சூரியபெரும அவ்வாறு கிடைத்த வெளிநாட்டு நிதியின் அளவு தற்போது 9.49 மில்லியன் அமெரிக்க டாலர்களையும் கடந்துள்ளதாக தெரிவித்தார். நிதியுதவி வழங்கிய நாடுகளுக்குள் அமெரிக்காவிடமிருந்து அதிகளவிலான நிதி கிடைத்துள்ளதாகவும் அந்த தொகை 1 பில்லியன் ரூபாவிற்கும் அதிகம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனை தவிர முறையே ஆஸ்திரேலியா, சீனா, இங்கிலாந்து, ஜெர்மனி, கனடா, சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு ராச்சியம், பூட்டான், இத்தாலி மற்றும் கொரியா ஆகிய நாடுகள் அதிக நிதியுதவி வழங்கிய முதல் 10 நாடுகளாக உள்ளதாக கர்ஷன சூரியபெரும தெரிவித்தார். மேலும் இந்த நாடுகளை தவிர பல வெளிநாடுகள் இலங்கைக்கு உதவி வழங்கியுள்ளதாகவும் அதன்படி அனர்த்தத்திற்கு பின்னர் இலங்கையை மீண்டும் கட்டியெழுப்புவதற்காக மொத்தம் 47 வெளிநாடுகள் உதவி வழங்கியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை படமாக பெறப்பட்ட உதவிகளுக்கு மேலதிகமாக இலங்கை சுங்கத்திற்கு பெருமளவிலான பொருட்களும் கிடைத்துள்ளதாக தெரிவித்த அவர் இதுவரை சுங்கத்திற்கு கிடைத்துள்ள பொருட்களின் மொத்த மதிப்பு 2.3 பில்லியன் ரூபாயையும் தாண்டியுள்ளது என குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை ரத்து செய்வது தொடர்பில் முன்னாள் சபாநாயகர் கரு ஜெயசூரிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயகவிற்கு விசேட கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார்.
முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சங்கத்தின் காப்பாளர் என்ற ரீதியில் எழுதப்பட்டுள்ள அந்த கடிதத்தில் ஓய்வூதியம் என்பது ஒரு சலுகை மட்டுமல்ல, அது சாதாரண மக்கள் அரசியலுக்கு வருவதற்கான ஒரு பாதுகாப்பு என்பதை அவர் வலியுறுத்தியுள்ளார். இலங்கை சுதந்திரம் பெற்ற காலத்தில் நில சுவாந்தகர்கள் மற்றும் வசதி படைத்தவர்களிடமே அரசியல் அதிகாரம் இருந்தது என்பதை சுட்டிக்காட்டியுள்ள கரு ஜயசூரிய 1956 ஆண்டிற்கு பின்னரான சாதாரண மனிதர்களுக்கும் அரசியலில் இடம் கிடைத்ததாக தெரிவித்துள்ளார். ஓய்வூதியம் ரத்து செய்யப்பட்டால் அது சமூகத்தில் பாதிப்புகளை ஏற்படுத்தும் என அவர் தனது கடிதத்தில் எச்சரித்துள்ளார். அரசியல் என்பது மீண்டும் செல்வந்தர்கள், பெரும் தொழிலதிபர்கள் மற்றும் முறையற்ற வழிகளில் பணம் ஈட்டுபவர்களுக்கு மட்டுமேயான ஒரு களமாக மாறிவிடும். தமது சொத்துக்களை விற்று மக்கள் சேவைக்கு வரும் நேர்மையான அரசியல்வாதிகள் தமது முதுமை காலத்தில் வாழ்வாதாரம் இன்றி தவிக்கும் நிலை ஏற்படும். இது நேர்மையானவர்கள் அரசியலுக்கு வருவதை தடுக்கும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். தன்னை போன்ற ஒரு சிலர் இந்த ஓய்வூதியத்தை புண்ணிய காரியங்களுக்கு பயன்படுத்தினாலும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பெரும்பான்மையானவர்கள் தங்களது அன்றாட வாழ்க்கையை இந்த ஓய்வூதியத்தை கொண்டே கழிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கம் தற்போது புதிய அரசியலமைப்பை ஒன்றை உருவாக்குவதற்கான முதற்கட்ட பணிகளில் ஈடுபட்டுள்ளது. எனவே இந்த புதிய அரசியலமைப்பு திருத்தத்தின் போது நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதிய விவகாரத்தில் அவசரமான முடிவுகளை எடுக்காது ஜனநாயகத்தையும் சாதாரண மக்களின் பிரதிநிதித்துவத்தையும் பாதுகாக்கக்கூடிய வகையில் ஒரு நடுநிலையான தீர்வை எட்டப்பட வேண்டும் என கரு ஜயசூரிய ஜனாதிபதியை கேட்டுக் கொண்டுள்ளார். கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு முனையத்தின் 3வது கப்பல் தளத்தின் செயற்பாடு இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இந்த செயற்பாடுகளின் ஆரம்பத்தை குறிக்கும் வகையில் உலகில் 3 பிரதான கப்பல் நிறுவனங்கள் சேர்ந்த 3 கப்பல்கள் தளத்திற்கு வருகை தந்துள்ளன. 12 ஹென்றி கிரேன்கள் மற்றும் 40 தானியங்கி முற்ற கிரேன்களை கொண்ட இந்த கப்பல் தளத்தினூடாக ஒரு பிராந்திய கப்பல் போக்குவரத்து மையமாக கொழும்பு துறைமுகத்தின் செயற்பாடுகள் மேலும் வலுவடையும். கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு முனையத்தின் நிர்மாணப் பணிகள் முதன்முறையாக 2022 ஆண்டு ஜனவரி 12ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டன. 12 ஹெக்டேயர் நிலப்பரப்பில் நிர்மாணிக்கப்படும் கிழக்கு முனையத்தின் மொத்த நீளம் 1320 மீட்டர்களாகும். அதில் 1090 மீட்டர் பகுதியும் ஏனைய நிர்மாணப் பணிகளில் 82% ஆனவையும் தற்போது நிறைவு செய்யப்பட்டுள்ளன. 2025 ஆண்டில் கிழக்கு முனையத்தினூடாக 5 லட்சத்துக்கும் அதிகமான கொள்கலன்கள் கையாளப்பட்டதுடன் முழுமையான நிர்மாணப் பணிகள் முடிவடைந்த பின்னர் 1.5 மில்லியன் கொள்கலன்களை கையாள முடியும். கொழும்பு துறைமுகத்தின் செயற்பாடு திறனை அதிகரிக்கும் நோக்கில் துறைமுக அதிகார சபையின் கண்காணிப்பு மற்றும் முதலீட்டின் கீழ் இந்த கிழக்கு முனையம் நிர்மாணிக்கப்படுகிறது. கிழக்கு முனையம் மற்றும் அதானி நிறுவனம் தொடர்பில் ஏற்பட்ட சர்ச்சைக்குரிய நிலைமையின் அடிப்படையில் உருவான எதிர்ப்புகளுக்கு பின்னரே இது இடம்பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் இயற்கை வளங்களை பாதுகாப்பதில் ஒரு முக்கிய மைல்கல்லாக நாட்டின் 2வது பெரிய வனப்பகுதியான நில்கல வனம் அதிகாரப்பூர்வமாக பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பாக வர்த்தகமானி அறிவித்தல்கள் தற்போது வெளியிடப்பட்டுள்ளதாக சுற்றாடல் அமைச்சு தெரிவித்துள்ளது. சுமார் 40,684.99 ஹெக்டேயர் பரப்பளவை கொண்ட நில்கல வனம் இலங்கையின் 2வது மிகப்பெரிய வனப்பகுதியாகும். தேசிய வன பரிபாலன வேலை திட்டத்தின் கீழ் இந்த வனம் பாதுகாக்கப்பட்ட வலயமாக மாற்றப்பட்டுள்ளது. இதுகுறித்து சுற்றாடல் அமைச்சர் தம்மிக்க படப்பேந்தி தெரிவிக்கையில் 2025 உலக சுற்றாடல் தினத்தை முன்னிட்டு ஆரம்பிக்கப்பட்ட நடவடிக்கைகளின் ஒரு கட்டமாக இந்த பிரகடனம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இலங்கை போன்ற வெப்பமண்டல நாட்டிற்கு இவ்வாறான வனப்பகுதிகளை பாதுகாப்பது பல்லுயிர் பெருக்கத்திற்கு மாத்திரமின்றி வனவிலங்குகளின் வாழ்விடங்களை உறுதிப்படுத்துவது மிக முக்கியமானது என குறிப்பிட்டுள்ளார். பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் ஆரம்பித்துள்ள 48 மணி நேர பணி பகிஷ்கரிப்பு தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. இதனால் நோயாளர்கள் கடும் சிரமங்களுக்குள்ளாகியுள்ளதுடன் சிகிச்சைகளும் சேவைகளும் ஸ்தம்பிதமடைந்துள்ளன. இருப்பினும் சிறுவர் வைத்தியசாலைகள், மகப்பேறு வைத்தியசாலைகள், புற்றுநோய் வைத்தியசாலைகள், சிறுநீரக சிகிச்சை பிரிவுகள், முப்படை வைத்தியசாலைகள் மற்றும் தேசிய மனநல நிறுவனம் ஆகியவற்றில் இந்த பணி பகிஷ்கரிப்பு முன்னெடுக்கப்படவில்லை. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மல்வத்து மற்றும் அஸ்கிரியை ஆகிய 2 பீடங்களினதும் மகாநாயக்க தேரர்களை சந்தித்து ஆசி பெற்றுள்ளார். இன்றைய தினம் காலை கண்டிக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த முன்னாள் ஜனாதிபதி மல்வதி பீடத்தின் மகாநாயக்கர் அதிவடக்கத்துக்குரிய தேப்பட்டுவாவே ஸ்ரீ சுமங்கல தேரர் மற்றும் அஸ்கிரிய பீடத்தின் மகாநாயக்கர் அதிவடக்கத்துக்குரிய வரக்காகுட ஸ்ரீ ஞானரத்ன தேரர் ஆகியோரை சந்தித்துள்ளார். இதன்போது முன்னாள் ஜனாதிபதி தற்போதைய அரசியல் நிலவரம் குறித்து மகாநாயக்க தேரர்களுடன் கலந்துரையாடியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. எவ்வாறாயினும் இந்த நிகழ்வை அறிக்கையிடுவதற்கு ஊடகவியலாளர்களுக்கு அனுமதி வழங்கப்படவில்லை. மகாநாயக்கர்களுடனான சந்திப்பின் பின்னர் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு
பதிலளித்த ரணில் விக்ரமசிங்கே தான் தற்போது அரசியலில் இல்லை என தெரிவித்துள்ளார். இதன்போது தற்போதைய சட்டமா அதிபரை நீக்குவதற்கான நடவடிக்கை குறித்து ஊடகவியலாளர்கள் முன்னாள் ஜனாதிபதியிடம் வினவியிருந்தனர். கிரீன்லாந்து தீவை வாங்குவது தொடர்பாக ஐரோப்பிய நாடுகளுக்கும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் விடுத்த மிரட்டல்கள் மற்றும் வர்த்தக போர் அச்சம் தற்போது தணிந்துள்ளது. பிரசல்ஸில் நடைபெற்ற அவசர உச்சி மாநாட்டில் ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்கள் இதுகுறித்து கலந்துரையாடியதுடன் அமெரிக்காவுடனான எதிர்கால உறவு குறித்து முக்கிய கருத்துக்களை பகிர்ந்துள்ளார். கிரீன்லாந்து தீவை அமெரிக்காவுடன் இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்த டென்மார்க், பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகளுக்கு 25% வரி விதிப்பதாக ட்ரம்ப் முன்னர் எச்சரித்திருந்தார். இருப்பினும் டாவோஸ் நகரில் நடைபெற்ற உலக பொருளாதார மன்றத்தில் ட்ரம்ப் தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு கிரீன்லாந்து தொடர்பாக ஒரு இணக்கமான தீர்வு எட்டப்பட்டுள்ளதாக அறிவித்தார். வியாழக்கிழமை மாலையில் நடைபெற்ற அவசர உச்சி மாநாட்டின் பின்னர் ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைவர் உர்சுலா வான் டெர் லேயன் கூறுகையில், நாங்கள் உறுதியாக நின்றதன் மூலமே இந்த வெற்றியை பெற்றுள்ளோம். அமெரிக்கா மீண்டும் மிரட்டல் விடுத்ததால் அதற்கு பதிலடி கொடுக்க ஐரோப்பிய ஒன்றியம் தனது அனைத்து பொருளாதார ஆயுதங்களையும் பயன்படுத்த தயாராக உள்ளது என அவர் எச்சரித்தார். அமெரிக்காவுடனான அட்லாந்திக் கடல் கடந்த உறவு கடந்த ஒரு வாரத்தில் பெரும் பாதிப்பை சந்தித்துள்ளது என ஐரோப்பிய ஒன்றியத்தின் வெளியுறவு கொள்கை தலைவர் காஜா ஹலாஸ் தெரிவித்தார். அமெரிக்காவுடனான அட்லாந்திக் கடல் கடந்த ஒரு வாரத்தில் பெரும் பாதிப்பை சந்தித்துள்ளது என ஐரோப்பிய ஒன்றியத்தின் வெளியுறவு கொள்கை தலைவர் காஜா ஹலாஸ் தெரிவித்தார். அமெரிக்காவை ஒரு நம்பகமான கூட்டாளியாக இனி பார்க்க முடியாது என்றும் ஐரோப்பா தனது தற்காப்பு மற்றும் பொருளாதார தேவைகளில் தன்னாட்சி அடைய வேண்டியது அவசியம் எனவும் தலைவர்கள் வலியுறுத்தினர். டொனால்டு டிரம்பின் மிரட்டல்களால் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஐரோப்பிய ஒன்றிய அமெரிக்க வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்குவதற்கு தலைவர்கள் விருப்பம் தெரிவித்தனர். டிரம்ப் எப்போது வேண்டுமானாலும் தனது முடிவை மாற்றக்கூடியவர் என்பதால் ஐரோப்பிய நாடுகள் தொடர்ந்து விழிப்புடன் இருக்க முடிவு செய்துள்ளன. குறிப்பாக 93 பில்லியன் யூரோ மதிப்பிலான அமெரிக்க இறக்குமதிகள் மீது வரி விதிக்க தயாராக வைக்கப்பட்டிருந்த பசோக்கா தடைகள் தற்காலிகமாகவே ஐரோப்பியா நிறுத்தி வைத்துள்ளது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். முழு நாடுமே ஒன்றாக விசேட வேலை திட்டத்தின் கீழ் இதுவரை 77,000 பேர் கைது. ரீபில்டிங் ஸ்ரீலங்கா நிதியத்திற்கு இலங்கை பிரஜைகளின் 8.5 மில்லியன் ரூபாய் நிதியுதவி. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியம் குறித்து முன்னாள் சபாநாயகர் ஜனாதிபதிக்கு கடிதம். கொழும்பு துறைமுகம் கிழக்கு ஆணையகத்தின் செயற்பாடுகள் ஆரம்பம். இலங்கையில் 2வது பெரிய வனப்பகுதியாக நில்வள வனம் அறிமுகம். அரச வைத்திய அதிகாரிகள் பணிப்புறக்கணிப்பு, நோயாளர்கள் அவதி. பௌத்த பீடங்களை சந்தித்தார் ரணில். இத்துடன் ஈரோ தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி.